வெல்கம் எவ்ரிபடி. இந்த காணொலியில் தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்களுடைய ஐயங்களை தீர்க்கக்கூடிய வகையில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு 50 வினாக்களை நம்ம பார்க்கலாம். வாக்குப்பதிவு நேரம் சரியாக காலையில் 7 மணிக்கு ஆரம்பிக்க 6 மணிக்கு போலிங் க்ளோஸ் ஆகுது. ஸோ 7 மணிக்கு ஆரம்பிக்கிற போது அந்த என்டையர் போலிங் டீமே ஒரு 6 மணிக்காவது தயாராக இருக்கணும். ஏன்னா நம்ம மார்க் போல் நடத்திய பின்பு தான் கிட்டத்தட்ட 50 வாக்குகள் பதிவு செய்ய வேண்டி இருப்பதால் நம்ம 6 o'clock அந்த டீம் ரெடியா இருந்தால் தான் என்ன செய்ய முடியும். சரியாக 7 மணிக்கு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ண முடியும், வாக்குப்பதிவை ஸ்டார்ட் பண்ண முடியும். இதில் எந்த காரணத்தை கொண்டும் என்ன இருக்கக்கூடாது, தாமதம் என்பது இருந்து விடவே கூடாது. ஓகே, ரெண்டாவது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு டவுட்ஃபுல் கொஸ்டின்ஸ். எத்தனை பேர், அதாவது குறிப்பா பார்த்தீங்கன்னா வாட் வி சே, மாதிரி வாக்குப்பதிவு துவங்குவதற்கு வேட்பாளர் முகவர்களுக்காக எவ்வளவு நேரம் காத்திருக்கலாம்? ஒரு 15 நிமிடம். ஸோ முதல் நாள் நம்ம டியூட்டிக்கு போகும்போது 22ஆம் தேதி இரவே நம்ம என்ன செய்து விட வேண்டும், அந்த ஏஜென்ட்ஸ், முக்கிய கட்சிகளினுடைய ஏஜென்ட்ஸை வரவழைத்து காலைக்கு இத்தனை மணிக்கு நாங்கள் மார்க் போல் ஸ்டார்ட் பண்ணணும், தவறாம ஃபார்ம் 10 நீங்க என்ன செஞ்சிடணும், வந்துருங்கிற விஷயத்த நீங்க தகவல் சொல்லிருங்க. ஏன்னா ஏஜென்ட்ஸ் டிலே பண்ணா நமக்கு மார்க் போல் ஸ்டார்ட் பண்றதுக்கு டிலே ஆகும். ஸோ அதனால அந்த ஏஜென்ட்ஸுக்கு முத நாளே பிஎல்ஓ வழியாக பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம உதவி செய்வதற்கு அவர்கள் தான் அங்கே இருக்கிறார்கள். அவர்களின் வாயிலாக ஏஜென்ட்ஸை வரவழைத்து நாளை மறுநாள் காலை அதிகாலையில் 6 மணிக்கெல்லாம் நீங்கள் இங்கே வந்துடணும். ஏஜென்ட்ஸ் வாக்குச்சாவடிக்கு வந்துவிட வேண்டும் என்ற தகவலை நாம் முன்கூட்டி அளித்து விட்டால் என்ன செய்யலாம், எளிதாக மார்க் போலை நடத்தி போலிங்கை எந்தவித தாமதம் இன்றி என்ன செய்ய முடியும், துவக்கிவிட முடியும். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். அதே நேரத்தில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டவுட்ஃபுல் கொஸ்டின்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வாட் வி சே. தேர்ட் கொஸ்டின்ஸ் என்ன பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா வாட் வி சே, ஓட்டிங் கம்பார்ட்மெண்ட் என்னென்ன கருவிகள் இருக்கும்? அதாவது விவிபேட் இருக்குது, பேலட் யூனிட், இது ரெண்டும் தான் இருக்கும். ஸோ இந்த ஓட்டிங் கம்பார்ட்மெண்ட் தான் வாக்காளர்களை செய்ய போகிறார்கள், வாக்களிக்க போகிறார்கள். ஸோ விவிபேட் என்பது தெரியும், அந்த வாக்காளர் யாருக்கு தன்னுடைய வாக்கினை செலுத்துகிறார், அது சரியாக செலுத்தியவருக்கு அந்த வாக்கு விழுகிறதா என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு கருவி தான் என்னது, வாட் வி சே, விவிபேட். ஸோ விவிபேட் என்பது ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட்டட் ட்ரையல். ஓகே, பேலட் யூனிட்ங்கிறது அந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து அந்த பேலட் யூனிட்டுடைய எண்ணிக்கை என்பது மாறும். ஓகே, அது தேர்டு. நமக்கு என்னென்ன ஓட்டர் கம்பார்ட்மெண்ட்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிந்திருக்க வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு முக்கியமானது, வாக்குப்பதிவில் போது விவிபேட்டை பயன்படுத்துவதனுடைய அவசியம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஏன் விவிபேட்டை இப்ப சமீப காலமா பயன்படுத்துறோம்னா, யாருக்கு வாக்களித்தோம் என வாக்காளர் தெரிந்து கொள்வதற்கு. அங்க இருக்கக்கூடிய போலிங் ஆபீசர்ஸ் கிடையாது, வாக்களித்தோம், யாருக்கு வாக்களித்தோம் என்ற விஷயத்தை யார் தெரிந்து கொள்ள வேண்டும். சரியாக நாம் வாக்களிக்கக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸுக்கு அந்த வாக்கு விழுகிறதா என்பதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் தேர்தல் ஆணையம் இதை அறிமுகப்படுத்தியிருக்கிறது, இந்த விவிபேட்டை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. ஸோ இது சும்மா நம்மளுடைய ஐயங்களை நீக்கக்கூடிய ஒரு காணொலி தான். பிரிசைடிங் ஆபீசர், போலிங் ஆபீசருக்கு தனியாக எலெக்ஷன் கமிஷனால் என்ன வழங்கப்படும், கைடு, இன்ஸ்ட்ரக்ஷனை உள்ளடக்கிய கைடு என்பது வழங்கப்படும். அதுதான் ஃபைனல் வெர்ஷன். இருந்தாலும் ஒரு சில நமக்கு எழக்கூடிய ஐயங்களை நீக்கும் விதமாகத்தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமா பாத்தீங்கன்னா நமக்கு எழக்கூடிய இன்னொரு ஐயமான கொஸ்டின்ஸ் என்ன டவுட் வரலாம்னு கேட்டீங்கன்னா, கண்ட்ரோல் யூனிட்டை ஆன் செய்தவுடன் விவிபேட்டில் எத்தனை ஸ்லிப் வரும்? ஒரு முறை நம்ம கண்ட்ரோல் யூனிட்டை ஆன் பண்ணிட்டாலே 7 ஸ்லிப் கட்டாயி விழும். ஸோ மேக்சிமம் ஒரு 1500 ஸ்லிப் வரைக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் அடிக்கடி நாம் எதை ஆன் செய்யக்கூடாது, கண்ட்ரோல் யூனிட்டை ஆன் செய்து பார்க்க கூடாது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் அது என்ன ஆகும், 7 ஸ்லிப் கட்டாயி விழும். அப்ப தேவையில்லாமல் எது வேஸ்ட் செய்யப்படும். இந்த கண்ட்ரோல் யூனிட்ல ஆன் பண்ணி ஆஃப் பண்ணோம்னா விவிபேட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்லிப் தேவையில்லாமல் என்ன செய்யப்படும், வேஸ்ட் ஆகும். அதை தவிர்க்கலாம். ஸோ ஒரு முறை கண்ட்ரோல் யூனிட்டை ஆன் செய்தால் 7 ஸ்லிப் என்ன செய்யும், அதை கட்டாயி அந்த விவிபேட் பாக்ஸ்ல விழும். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா மாதிரி வாக்குப்பதிவு சுமார் எவ்வளவு மணி நேரத்திற்கு முன் துவங்க வேண்டும்? வாக்குப்பதிவு நேரத்திலிருந்து 1 மணி நேரத்திற்கு முன்னதாக. 7 மணிக்கு போலிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 6 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணாதான், ஏன்னா குறைந்தபட்சம் ஒரு 50 வாக்குகளையாவது பதிவு செய்ய வேண்டும் என்கிறார்கள். ஸோ குறிப்பா பாத்தீங்கன்னா ஏஜென்ட்ஸ் சாட்டிஸ்ஃபைடு ஆகிற அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய அனைத்து வேட்பாளர்களுக்கும் கேண்டிடேட்ஸுக்கும் மினிமம் ஓட்டை செலுத்தி, அனைத்து கேண்டிடேட்ஸுக்கும் வாக்களித்து மினிமம் நம்பர் ஆஃப் ஓட்ஸை செலுத்தி அனைவருக்கும் வாக்கு பதிவாகிறதா என்பதை ஏஜென்ட்ஸ் திருப்தி அடையக்கூடிய வகையில் செய்து காமித்தாலே நம்ம இதை ஆரம்பித்து விடலாம். இந்த போலிங்கை வாக்குப்பதிவை முடித்து ஆரம்பித்து விடலாம். ஸோ அட்வான்ஸா 6 o'clock ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம போலிங்கை 7 o'clock ஸ்டார்ட் பண்ண முடியும். போலிங் ஸ்டார்டிங்ல எக்காரணத்தை கொண்டும் என்ன இருக்கக்கூடாது, தாமதம் என்பது
இருக்கக்கூடாது. ஓகே, அதனாலதான் முன்கூட்டியே நாம் யாருக்கு தகவலை தெரிவித்து விட வேண்டும். ஏஜென்ட்ஸுக்கு சரியான நேரத்திற்கு ஏஜென்ட் வாக்குச்சாவடிக்கு வந்துவிட வேண்டும் என்ற தகவலை BLO வாயிலாக நேரடியாக வாக்குச்சாவடிக்கு வரவழைத்து அவர்கள் தெரிவித்து விட வேண்டும் முதல் நாளே. மாதிரி வாக்குப்பதிவு துவங்கும் போது குறைந்தபட்சம் எத்தனை வேட்பாளர் முகவர் இருக்கணும்? கண்டிப்பா ஏஜென்ட்ஸ் 2 பேராவது இருக்கு. ஓகே, ஸோ அதனாலதான் அனைத்து கட்சி கேண்டிடேட்ஸினுடைய ஏஜென்ட்ஸுக்கு முன்கூட்டியே நாம் என்ன செய்கிறோம்? தகவலை தெரிவித்து இருக்கிறோம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வினா, ஒரு வாக்குச்சாவடிக்கு எத்தனை டெண்டர் பேலட் பேப்பர்ஸ் வழங்கப்படும்? 20 கொடுக்குறாங்க. ஸோ டெண்டர் பேலட் பேப்பர்ஸ்ங்கிறது அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் அது எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு வாக்காளர் வருகிறார், டெண்டர் பேலட் பேப்பர் எப்போ நம்ம பயன்படுத்துறோம்னு உங்களுக்கு தெரியும். டெண்டர் பேலட் பேப்பர் என்பது ஒரு வாக்காளர் அடையாள வாக்களிக்க வருகிறார். அவர் தான் உண்மையான வாக்காளர். அவருடைய வாக்கினை இன்னொருவர் செலுத்தி விட்டு செல்கிறார். நமக்கு அது P1 போலிங் ஆபீசர் 1 மார்க்கெட் காப்பியில் பார்க்கிற போது சம்பந்தப்பட்ட வாக்காளருடைய வாக்கு மற்றொருவரால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? செலுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப இவருக்கு என்ன செய்ய வாக்களிக்க முடியாது. அப்ப இப்படி பிரச்சனை எழுகிற போது அந்த வாக்காளரை நாம் எதில் வாக்களிக்க அனுமதிக்க கூடாது? EVM-இல் வாக்களிக்க அனுமதிக்க கூடாது. ஆமா, அப்போது 17B-ல அந்த டீடைல்ஸை என்ட்ரி போட்டுட்டு 17A-ல போட்டக்கூடாது, 17B-ல என்ட்ரியை பண்ணிட்டு அந்த டெண்டர் பேலட் பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா 20 இருக்கு, இதுல ஒரு சீட்டை கொடுத்து நம்ம நார்மலா எப்படி பேலட் பேப்பர் கொடுத்தா வாக்களிக்கிறோமோ அந்த சீல் வச்சு அவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த சின்னத்திற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும். இதுதான் பார்த்தீங்கன்னா டெண்டர் பேலட் பேப்பர். இது தன்னுடைய ஒரு உண்மையான வாக்காளனுடைய வாக்கினை இன்னொருவர் செலுத்தி விட்டு செல்கிற போது அவருக்கு நாம் வாக்களிக்க இதை வழங்குகிறோம், டெண்டர் பேப்பரை வழங்குகிறோம். இதற்கான என்ட்ரி நம்ம 17A-ல போடுவதில்லை, 17B-ல போடுறோம். ஒரு வாக்குச்சாவடிக்கு வேட்பாளர் ஒருக்கு எத்தனை முகவர்கள் இருக்கலாம்? ஒரு போலிங் ஏஜென்ட் அண்ட் ரிலீஃப் ஏஜென்ட் கொடுக்குறாங்க. ஸோ அட் எ டைம் பார்த்தீங்கன்னா உள்ள இருப்பது ஒரே ஒரு ஏஜென்ட் தான் இருக்கணும். ஓகே, 3 பேர் என்ன செய்வதில்லை, அனுமதி என்பது இல்லை. ஒரு போலிங் ஏஜென்ட் மெயினாக வாக்குச்சாவடியில் இருப்பதற்கு என்ன உண்டு? அனுமதி உண்டு. ஸோ ஃபார்ம் 10 அவங்க கொண்டு வராங்க. அந்த ஃபார்ம் 10 வாங்கிட்டு பிரிசைடிங் ஆபீசர் என்ன கொடுக்குறாங்க? அவங்களுக்கு ஐடென்டிட்டி கார்டு கொடுக்குறாங்க. வாக்குச்சாவடியில் ஒரு சமயத்தில் ஒரு வேட்பாளருக்கு எத்தனை முகவர்கள் உள்ளே இருக்கலாம்? ஒருவர் மட்டும்தான். அதாவது ரிலீஃப் ஏஜென்ட் நியமிக்கப்பட்டாலும் அவர்களும் எங்கே இருக்க அனுமதி இல்லை, வாக்குச்சாவடிக்கு உள்ளே இருக்க அனுமதி இல்லை. அட் எ டைம் ஒரு கேண்டிடேட்டுக்கு எத்தனை ஏஜென்ட் தான் உள்ள இருக்கணும்? ஒரே ஒருவர் மட்டுமே உள்ளே இருக்க அனுமதி. ஓகேவா? ஏன்னா ஏஜென்ட்ஸ்ல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா மாதிரி வாக்குப்பதிவின் போது குறைந்தபட்சம் எத்தனை ஓட்டுகள் போடலாம்? 50 ஓட்டுகள் பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் அத்தனை இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய அத்தனை கேண்டிடேட்ஸுக்கும் வாக்களித்து வாக்கு சரியாக பதிவாகிறதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அதாவது யார் திருப்தி அடைய வேண்டும்? அங்க இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் திருப்தி அடைந்தாலே எது முடிந்துவிடும். இந்த மாதிரி வாக்குப்பதிவு மார்க் போல் என்பது சுமூகமாக முடிந்துவிடும். மார்க் பதிவை சுமூகமாக முடித்து விட்டோம் என்றாலே அடுத்து போலிங் என்பது எந்தவித பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக 100% நடைபெற வாய்ப்புகள். அடுத்து பாத்தீங்கன்னா வாக்குப்பதிவு முடிவதற்கு எத்தனை மணி நேரத்திற்கு முன் வேட்பாளருடைய முகவர்களை வெளியே செல்ல அனுமதிக்க கூடாது? 2 மணி நேரத்திற்கு முன், லாஸ்ட் ஆஃப் 4 o'clock. ஓகே, ஈவினிங். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒரு ஓட்டர் லிஸ்ட் கையில வச்சிருப்பாங்க. அந்த லிஸ்ட்டை என்ன செய்யக்கூடாது? வெளியே எடுத்து செல்ல நாம் என்ன செய்வதில்லை, அனுமதிப்பது இல்லை. ஸோ 2 மணி நேரத்திற்கு முன் யார் வெளியே செல்லக்கூடாது? ஏஜென்ட்ஸ் ஆர் நாட் அலவுட் டு கோ அவுட் சைட் த போலிங் ஸ்டேஷன். ஓகே, வேட்பாளர் முகவரியுடைய இருக்கை எங்கு அமைக்கப்பட்டிருக்கும்? வரக்கூடிய ஏஜென்ட்ஸ்லாம் வாக்குச்சாவடிகளுடைய பின்புறம் அமைத்தால் சிறந்தது. ஏனென்றால் வரக்கூடிய அந்த ஓட்டர்ஸினுடைய ஐடென்டிட்டியை அவர்கள் தெளிவாக என்ன செய்ய முடியும், பார்க்க இயலும். அங்க இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியுடைய அமைப்பை பொறுத்து நாம் என்ன செய்யலாம், சிறப்பாக இதனை செய்து கொள்ளலாம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் மாதிரி வாக்குப்பதிவின் போது அனைத்து வேட்பாளர்களுக்கும் முகவர்கள் இல்லையெனில் அவர்களுக்கு மாதிரி ஓட்டு போடுவதை தவிர்த்தரலாமா? அப்படின்னா கிடையாது. ஏஜென்ட் இல்லாத கேண்டிடேட்டுக்கும் நம்ம என்ன செய்யறோம், வாக்கினை செலுத்தி வாக்கு சரியாக பதிவாகிறதா என்பதை நம்ம என்ன செய்யல தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா பிரிசைடிங் ஆபீசர்ஸ் அந்த மார்க் போலின் போது எந்தெந்த கேண்டிடேட்ஸுக்கு எத்தனை வாக்குகளை செலுத்துகிறோம் என்பதை நாம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். தனியாக அதுக்கு ஒரு டைரி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் டே குறித்து வைத்துக் கொண்டால் மிகச்சிறப்பு. அப்போதான் நம்ம மார்க் போல் சர்டிபிகேட்டை என்ன செய்ய முடியும், எளிதாக ஃபில்அப் செய்ய முடியும். ஓகே, அப்போ கட்சி வேட்பாளர் இல்லாத ஏஜென்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு நாம என்ன செய்யக்கூடாது, முகவர்கள் இல்லை என்றாலும் அவர்களுக்கு மாதிரி ஓட்டு போடுவதை தவிர்க்க கூடாது. அவங்களுக்கும் ஓட்டு போட்டு கேண்டிடேட்டுக்கு அந்த கேண்டிடேட்டுக்கு ஓட்டு விழுகிறதா என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும்.
மாதிரி வாக்குப்பதிவில் 50 ஓட்டுகள் போட்ட பிறகு எந்த பட்டனை அழுத்தி மாதிரி வாக்குப்பதிவை முடிக்க வேண்டும்? கண்ட்ரோல் யூனிட்ல இருக்கக்கூடிய க்ளோஸ் பட்டன். ஓகே, க்ளோஸ் பட்டன் அமுக்குனாதான் என்ன க்ளோஸ் ஆகும்? மாதிரி வாக்குப்பதிவு என்பது க்ளோஸ் ஆகும். ஸோ க்ளோஸ் பட்டன் அழுத்தினால் எது முடிந்துவிடும்? போலிங் என்பது முடிந்துவிடும். வாக்குப்பதிவிற்கு முந்தைய நாள் பிரிசைடிங் ஆஃபீஸர் என்னென்ன பணிகளை செய்யணும்? இது ஒரு டீம் ஒர்க். இது வந்து ப்ரிசைடிங் தான் இதை பண்ணணும், போலிங் ஆஃபீஸர் ஒன்று அவரோட கோஆப்ரேட் பண்ண வேணாம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. இது ஒரு டீம் ஒர்க். இன்னும் சொல்ல போனால் அந்த டீம் சிறப்பாக அமைந்தாலே ஒருவருக்கு ஒருவர் கலந்து பேசி இதை எப்படி பண்ணலாம், இந்த ஒர்க்கை எப்படி பண்ணலாம், நான் இந்த ஒர்க்கை பார்த்துக்கிறேன், நீங்கள் இந்த ஒர்க்கை பண்ணுங்கன்னு ஒரு டீமாக செயல்பட்டால் தான் இந்த தேர்தல் பணியை எளிமையாக செய்ய முடியும். இல்லை எல்லாமே ப்ரிசைடிங் ஆஃபீஸர் தான் பார்த்துக்கணும் என்று நாம் ஒதுங்கினால் கூட அது தவறு. அப்படி ஒதுங்கினால் அந்த பணியை என்ன செய்ய முடியாது, சிறப்பாக செய்ய இயலாது. So we must all understand that it is a teamwork. So we should cooperate with each other. அப்பனா தான் எளிதாக எல்லோருக்கும் அது எளிது. ப்ரிசைடிங் ஆஃபீஸரே எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சா அங்கே என்ன சிறப்பாக நடைபெறாது, போலிங் என்பது சிறப்பாக நடைபெறாது. வாக்குப்பதிவில் பல தடங்கள் ஏற்படும், பல பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ வாக்குப்பதிவுக்கு முந்தைய நாள் போலிங் மெட்டீரியல் சரியாக வந்திருக்கா, செக்லிஸ்ட் கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கணும். ஓட்டிங் கம்பார்ட்மெண்ட் கரெக்டாக எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும், ஏஜென்ட்ஸ் எங்கே உட்கார வச்சா கரெக்டாக இருக்கும், அதுக்கு தனியாக பிக்சரே கொடுத்துருக்காங்க என்னென்ன பொசிஷனில் வைக்கணும்னு தேர்தல் ஆணையம். அதன் அடிப்படையில் நாம் என்ன செய்யலாம், அவர்களை அமர வைக்கலாம். இவிஎம், விவிபேட், கிரீன் பேப்பர் சீல், ஸ்டிப் சீல், இந்த சீல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா நம்ம பார்த்துக்கணும். இன்னும் சொல்ல போனால் இந்த கிரீன் பேப்பர் இருக்காலே, கிரீன் பேப்பர் சீல் கண்ட்ரோல் யூனிட்ல வைப்போம். இதனுடைய சீரியல் நம்பர் நம்ம டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் சீரியல் எதுல இருந்து எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்ட்ரிப் சீல் ஏபிசிடின்னு இருக்கும், அந்த சீரியல் நம்பரையும் குறித்து வச்சுக்கணும். ஏன்னா அட்ரஸ் டேக் அந்த நம்பரையும் குறித்து வச்சுக்கணும். ஸ்பெஷல் டேக் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்பெஷல் டேக் சீரியல் எண்ணையும் தனித்தனியாக குறித்து வைத்துக் கொண்டால்தான் நாம் எந்த சீரியல் எண்ணை கொண்டிருக்கக்கூடிய சீலை பயன்படுத்துகிறோம் என்பதை நாம் என்ன செய்ய முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, அது பிரிசைடிங் ஆஃபீஸர் தனி டைரியில குறித்து வைத்துக் கொள்வது மிகச் சிறந்தது. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், தேர்தல் பணியில வாக்குச்சாவடி மையத்திற்கு எத்தனை எலக்டோரல் காப்பி, ரோல் காப்பி வழங்கப்படும்? எலக்டோரல்னா ஓட்டர்ஸ் லிஸ்ட் தான். 3 காப்பி கொடுக்காங்க, அதுல 1 மார்க்கெட் காப்பி, மற்ற 2 ரெஃபரன்ஸ் காப்பி. இதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். மார்க்கெட் காப்பியில போலிங் 1 மார்க் பண்றதா, ரெஃபரன்ஸ் காப்பியில என்ன, மார்க்கெட் காப்பியில் தான் போலிங் ஆஃபீஸர் 1 என்ன செய்ய வேண்டும், அந்த டிக் மார்க், அதாவது வாட் வி சே, ஆண் வாக்காளர்களாக இருந்தால் அண்டர்லைன், பெண் வாக்காளராக இருந்தால் அந்த சீரியல் நம்பரை சர்க்கிள் பண்றோம். அண்ட் தென் ஒருவேளை டிரான்ஸ்ஜெண்டர் 3ஆம் பாலினத்தவராக இருக்கிற பட்சத்தில் அந்த சீரியல் நம்பர் பக்கத்துல ஸ்டார் பண்றோம். இதுவும் ஒரு ரெட் கலர்ல போனா நல்லா எஃபெக்டிவா தெரியும். ஏன்னா மார்க்கெட் காப்பி பிளாக் கலர்ல தான் பிரிண்ட் ஆயிருக்கும். கொஞ்சம் ரெட் கலர்ல நம்ம எத்தனை வாக்காளர் போரா இருக்குங்கிறத கண்டுபிடிப்பதற்கு எளிதாக இருக்கும். ஓகே, வாக்குச்சாவடி மையத்திற்கு வழங்கக்கூடிய காப்பி 3, அதுல மார்க்கெட் காப்பி தான் 1, அதுலதான் போலிங் ஆபீசர் என்ன செய்கிறார், தகவல்களை குறிக்கிறார். மற்ற 2 ரெஃபரன்ஸ் காப்பீஸ். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாக்குப்பதிவு கருவிகளை எவ்வாறு இணைக்க வேண்டும்? ஓகே, பேலட் யூனிட் 2 இருக்கு அப்படின்னா அது கேண்டிடேட்ஸை பொறுத்து மாறும். 3 இருக்கலாம் சில தொகுதியில. ஸோ பேலட் யூனிட் 3 இருக்குன்னா 3 2ஓடு இணைக்கப்படும், 2வது பேலட் யூனிட் 1ஓடு இணைக்கப்படும். அந்த பேலட் யூனிட் 1 தான் எதோடு இணைக்கப்படும், விவி போட்டு இணைக்கப்படும். விவிபேட் எதோடு இணைக்கப்படும், கண்ட்ரோல் யூனிட்டோடு இணைக்கப்படும். ஸோ பேலட் யூனிட் டு விவிபேட் விவிசி என்று ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். விவிசி பேலட் யூனிட், விவிபேட் அண்ட் கண்ட்ரோல் யூனிட். ஸோ விவிபேட் பின்புறம் நாப் வந்து வெர்டிக்கல் பொசிஷன்ல இருக்கணும். ஓகே, அப்போ அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும், அந்த கண்ட்ரோல் யூனிட்டை ஆன் பண்ணணும். வெர்டிக்கல் பொசிஷன்ல இல்லை என்றால் நாம் என்ன செய்யக்கூடாது, வெர்டிக்கல் பொசிஷனுக்கு கொண்டு வந்த பின்பு இந்த கண்ட்ரோல் யூனிட்டை ஆன் செய்ய வேண்டும். ஒவ்வொரு முறை ஆன் செய்தால் 7 ஸ்லிப் கட்டாயம் இதிலிருந்து விழும், அந்த பேலட் விவிபேட்ல இருந்து விழும். கண்ட்ரோல் யூனிட்டில் மெசேஜ் வந்தவுடன் என்ன வாக்குப்பதிவை தொடங்கலாம்? கண்ட்ரோல் யூனிட் என்ன மெசேஜ் வரும், இவிஎம் இஸ் ரெடி அப்படின்னாலே நம்ம என்ன செய்யலாம், ஓகே இட் இஸ் ரெடி ஃபார் போலிங். கண்ட்ரோல் யூனிட் எதுக்கு தயாராக இருக்கு, போலிங் தயாராக இருக்கு, நம்ம என்ன செய்யலாம், போலிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதிரி வாக்குப்பதிவு முடிந்தவுடன் பிரிசைடிங் ஆஃபீஸர் தயாரிக்க வேண்டிய ஃபார்ம் எது, மார்க் போல் சர்டிபிகேட். அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், மார்க் போல் சர்டிபிகேட் எழுத வேண்டும் என்றால் யாருக்கு எந்த கேண்டிடேட்டுக்கு எத்தனை வாக்களித்தோம் என்ற டீட்டெயில்ஸ் தேவைப்படும், எத்தனை ஏஜென்ட்ஸ் பிரசண்டா இருந்தாங்க டீட்டெயில்ஸ்லாம் எழுதணும். ஆகையால் டைரியில் எந்தெந்த கேண்டிடேட்டுக்கு எத்தனை வாக்குகளை நான் பதிவு செய்தோம் என்பதை பிரிசைடிங் ஆஃபீஸர் குறித்து வைத்துக் கொள்வது மிக சிறந்தது. எந்தவித குழப்பமும் இல்லாமல் நாம் எதை பூர்த்தி செய்ய முடியும், மார்க்போல் சர்டிபிகேட்டை பூர்த்தி செய்ய முடியும். மாதிரி வாக்குப்பதிவு முடிந்தவுடன் எவ்வாறு மாதிரி வாக்குப்பதிவை சரிபார்க்க வேண்டும்? கண்ட்ரோல் யூனிட்ல ரிசல்ட் பட்டன் ஆர்னு இருக்கும், அதை அழுத்தின உடனே
விவிபேட்டில் உள்ள ஸ்லிப்புகளுடன் அது எத்தனை மார்க் போல் விழுந்திருக்குங்கிற ஸ்லிப்பை எடுத்துக்கலாம். எந்தெந்த கேண்டிடேட்ஸை பிரித்து வச்சுக்கலாம். எத்தனை கேண்டிடேட்டுக்கு நம்ம எத்தனை ஓட்டு போட்டோம் நம்ம டைரியில ப்ரிசைடிங் நோட் பண்ணியிருப்பாரு. அதை வச்சு ரெண்டையும் டேலி பண்ணணும். சரியாக விழுந்திருக்கிறது, நீங்கள் போட்ட வாக்குகள் இத்தனை, இந்த கேண்டிடேட்டுக்கு அவருக்கு இத்தனை வாக்கு விழுந்திருக்கிறது, சரியான எண்ணிக்கையில் விழுந்திருக்கிறது என்பதை யாரிடம் காண்பித்து சரிபார்க்க வேண்டும். ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் யார் அந்த பணியை செய்ய வேண்டும், ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அந்த பணியை செய்ய வேண்டும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது மாதிரி வாக்குப்பதிவின் ஓட்டுக்களை எவ்வாறு அளிக்க வேண்டும். மார்க் போல் பண்ணிட்டோம், பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யணும், ரிசல்ட்டு பார்க்குறோம். அதாவது ரிசல்ட் பார்த்தா எந்தெந்த மார்க் போல யாராருக்கு எந்தெந்த கேண்டிடேட்ஸுக்கு எத்தனை ஓட்டு போட்டாங்கிறது ஏஜென்ட்டை குறிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களும் இந்த மிஷின் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுவாங்களா இல்லையா. ஸோ ரிசல்ட் பட்டனை சரி பார்த்துட்டு அது எந்தெந்த கேண்டிடேட்டுக்கு எத்தனை ஓட்டுன்னு 1 by 1 வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கிளியர் பட்டனை என்ன செய்கிறோம், கிளியர் பண்ணுறோம். ஸோ மார்க் போல் முடிஞ்ச உடனே க்ளோஸ் பட்டனை அமுக்கிறோம். அதுக்கப்புறம் ரிசல்ட் பட்டன் அனுப்புகிறோம். கிளியர் பட்டன் CRC ஈஸியாக ஞாபகம். க்ளோஸ், கிளியர், க்ளோஸ், ரிசல்ட், கிளியர் பண்ண மறந்துடவே கூடாது. இல்லை ஏன்னா அந்த பதிவு செய்த வாக்கு எங்கே இருக்கும், ஸ்டோர் ஆயிரும், கண்ட்ரோல் யூனிட்லேயே ஸ்டோர் ஆயிரும். ஸோ CRC என்று நாம் என்ன செய்யலாம், எளிதாக ஞாபகம் வச்சுக்கலாம். அங்கே சொன்ன BVC, அதாவது பேலட் விவிபேட் கண்ட்ரோல் யூனிட் கனெக்ஷன் மெத்தட் அது. ஓகே, ஸோ ரிசல்ட் பட்டனை சரி பார்த்து விட்டு கிளியர் செய்து விட வேண்டும். ஓகே, ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் எத்தனை ஓட்டு பதிவாயிருக்கு என்பதை எளிதாக என்ன செய்யலாம், செக் செய்து கொள்ளலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம், வாக்குப்பதிவிற்கு பூத் ஸ்லிப்பை ஒரு அடையாளமாக பயன்படுத்திக்கலாமா அப்படின்னா கிடையாது. பூத் ஸ்லிப் என்பது வேறு, ஓட்டர் ஸ்லிப் என்பது வேறு, ஓட்டர் ஐடி என்பது வேறு. நிறைய பேர் கொஞ்சம் இதில் கன்ஃபியூஷன் ஆகுறோம். பூத் ஸ்லிப்னா அந்த கேண்டிடேட்ஸ் எந்த கட்சி கேண்டிடேட்ஸ்னாலும் இருக்கலாம், அந்த வாக்காளரினுடைய சீரியல் நம்பர், வாக்காளர் பட்டியலில் அவர் எந்த சீரியல் நம்பர்ல இருக்காரு. ஏன்னா நம்ம வருகிற அந்த வாக்காளர் ஒவ்வொருத்தருக்கும் நாம் சீரியல் நம்பரை தேடிக்கொண்டு இருக்க முடியாது இல்லையா. அதுக்காக அவருடைய சீரியல் நம்பரை குறித்து கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்லிப் தான் பூத் ஸ்லிப். அது என்ன இல்லை, ஒரு அடையாள அட்டை இல்லை, தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள ஓட்டர் லைசன்ஸ், எபிக் கார்டு, இதுதான் எனது அடையாளமாக பயன்படுத்த முடியும். பூத் ஸ்லிப் என்பது அது வாக்காளர் தன்னுடைய சீரியல் நம்பரை எழுதி கொண்டு வராது. எளிமையாக நாம் இதை தேடுவதற்கு, அந்த வாக்காளர் பட்டியலில் அவருடைய பெயரை தேடுவதற்கு தான் அந்த பூத் ஸ்லிப் பயன்படும். ஓட்டர் ஸ்லிப்புங்கிறது யார் எழுதுவா, பீட்டு எழுதுவாங்க. ஓகே, அவர் அவருடைய அந்த வாக்காளருடைய சீரியல் நம்பரை ஓட்டர் லிஸ்ட்ல எந்த சீரியல் நம்பர் இருக்கோ அதை அந்த ஓட்டர் ஸ்லிப்ல P2 எழுதி கொடுப்பாங்க. அதை யார் கலெக்ட் பண்ணிக்கிறோம், P3 வாங்கி வைத்துக் கொள்வார். நாம் எதை வாங்கி வைக்க வேண்டியங்கிற அவசியம் இல்லை. பூத் ஸ்லிப்பை கொண்டு வரக்கூடிய பூத் ஸ்லிப்பை நாம் வாங்கி வைக்க வேண்டிய அவசியம் என்பதும் இல்லை. ஏன்னா சில இடங்கள்ல பூத் ஸ்லிப்பும் வாங்கி வச்சிருவாங்க, சில நேரங்கள்ல ஒரு கன்ஃபியூஷன்ல, அது தேவையே இல்லை. விவிபேட் உள்ள பேப்பர்கள் எத்தனை ஸ்லிப்புகள் அதிகம் பிரிண்ட் செய்யலாம், குறைந்தபட்சம் 1500. ஸோ மேக்ஸிமம் பண்ணால் ஒரு பூத்துலேயே பார்த்தீங்கன்னா 1100 1200 தான் இருக்கும் ஓட்டு வாக்குகள். ஸோ அதனால் நாம் அதை பற்றி என்ன செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, உரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் அடிக்கடி நாம் எதை ஆன் செய்து ஆஃப் செய்ய வேண்டாம். கண்ட்ரோல் யூனிட்டை அடிக்கடி ஆன் செய்து ஆஃப் செய்தாலே நமக்கு அந்த பேப்பர் என்பது 7 ஸ்லிப் கீழே எழுதுறதுனால நமக்கு பேப்பர் ஷார்டேஜ் வரலாம். அதை தவிர்த்தால் சிறப்பு. மார்க்கெடு காப்பியை பராமரிக்கும் அலுவலர், நான் 3 ஓட்டர் லிஸ்ட் கொடுப்பான்னு சொன்னோமா இல்லையா, அதெல்லாம் மார்க்கெடு காப்பி 1 இருக்கும், மற்றது 2 ரெஃபரன்ஸ் காப்பி. இந்த மார்க்கெடு காப்பி யாரு தான் மெயின்டைன் பண்றா, போலிங் ஆஃபீஸர் P1 தான் அதை வந்து என்ன செய்யறாரு, மெயின்டைன் பண்றாரு. ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, வாக்குச்சாவடியில் வாக்களிக்கிறவர்கள் யாருக்கு முன்னுரிமை அளிக்கிறது. பிரெக்னன்ட் லேடி வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, குழந்தையோட வந்து அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் சீனியர் சிட்டிசன் வயசானவங்களுக்கு கொடுங்க. இன்ஃபார்ம்டுனா வாட் வி சே, பர்டிகுலர்லி கண் தெரியாத மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கலாம், டிசேபிள்டு பர்சனுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம். ஓகே, இப்போ இந்த குழந்தைகளோடு வர்றாங்கன்னா எல்லாரும் குழந்தைய தீட்டு வந்துடக்கூடாது, அதுக்காக அது நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம உள்ள போய் சீக்கிரம் ஓட்டு போட்டு போகணும் அப்படின்லாம் சில நேரங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ப்ராப்பராக மானிட்டர் செய்து கொள்ளலாம். ஸோ பிரெக்னன்ட் லேடிஸ் இந்த ஆர்டர்லாம் நம்ம என்ன செய்யலாம், ப்ரிஃபரன்ஸ். இப்போ ஏன் இந்த ப்ரிஃபரன்ஸை பற்றி நம்ம பேசுகிறோம்னா, சில நேரம் வந்துக்கிட்டு ஏன்னா நான் தான் உள்ள போவேன், 2 டிசேபிள்டு இருக்கிறாங்க, ஒரு பிரெக்னன்ட் லேடி இருக்காங்க, இன்னொருத்தர் டிசேபிள்டு இருக்கிறாங்க அப்படின்னு யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறது ஒரு குழப்பம் வரும். அந்நேரம் நம்ம அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் இந்த விதிமுறைகளை தெரிந்திருந்தால்தான் நாம் அவரோட என்ன செய்ய முடியும், இவங்க தான் ஃபர்ஸ்ட் போகணும்னு நம்ம தெளிவாக அவர்களுக்கு விளக்கம் அளிக்க முடியும். ஓகே, வாக்குப்பதிவு இயந்திரத்தில் மாதிரி வாக்குப்பதிவில் அளித்ததை எவ்வாறு உறுதி செய்யலாம். ஏன்னா மார்க் போல் நடத்தினதுக்கு அப்புறம் அதை கிளியர் பண்ணலன்னா சிக்கலாயிரும். ஸோ கண்ட்ரோல் யூனிட்ல டோட்டல் பட்டனை அழுத்தும் போது என்ன காமிக்கும், 0 காமிக்கும்.
ஓகே, அப்படி 0 காமிக்காம ஓட்டு காமிச்சா நம்ம என்ன பண்ணல, மார்க் போல் ரிஜிஸ்டர் ஆன ஓட்டை இன்னும் கிளியர் பண்ணல. கிளியர் செய்து விட்டு தான் என்ன செய்ய வேண்டும், போலிங்கை ஆரம்பிக்க வேண்டும். ஓகேவா? அப்போ டோட்டல் பட்டன் அழுத்தினால் என்ன வர வேண்டும், 0 என்று வர வேண்டும். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாதிரி வாக்குப்பதிவில் அந்த விவிபேட் ஸ்லிப்ல என்ன செய்யணும், விழக்கூடிய அந்த விவிபேட் வந்து மார்க் போல் நடத்தக்கூடிய அந்த கேண்டிடேட் போடக்கூடிய அந்த ஸ்லிப் என்ன பண்ணணும்னா, மார்க் போல் ஸ்லிப்னு தனியாக நமக்கு ரப்பர் ஸ்டாம்ப் முத்திரை கொடுத்துருவாங்க. அதை வந்து என்ன செய்யறான், அதை அந்த பேப்பரில் போட்டுட்டு அந்த விவிபேட்லேருந்து விழுந்த ஸ்லிப் பேக்கில் சீல் வச்சுட்டு பிளாக் கவர் கொடுத்துருப்பாங்க. அதில் வச்சு அதை சீல் பண்ணி வைக்கிறோம். லேபிளில் வேணும்னா முகவர்கள் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் சைன் பண்ணணும். அதை வந்து தனியாக ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் வச்சு அதுக்கு ஒரு பிங்க் பேப்பர் சீல் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், சீல் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ ப்ரிசைடிங் ஆஃபீஸர், ஏஜென்ட்ஸ், இதில் யார் கையெழுத்து போடுறாங்க, அந்த மார்க் போல் முடிந்த பின்பு பின்பற்றக்கூடிய நடைமுறை. மாதிரி வாக்குப்பதிவுள்ள விவிபேட் ஸ்லிப்ல பேக் செய்யும் போது எத்தனை முறை பிஓ மற்றும் வேட்பாளர்களை கையாளி, 2 முறை. அதாவது அந்த என்வலப் கவர்லையும் போடுறாங்க, அந்த பிங்க் கலர் அந்த பிளாஸ்டிக் கலர் சுத்தக்கூடிய பாக்ஸில் சுத்தக்கூடிய பேப்பர் சீல்லையும் யார் கையெழுத்து போடுறாங்க, ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அண்ட் ஏஜென்ட்ஸ் சைன் பண்ணுறாங்க. ஓகே, அந்த கிரீன் பேப்பர் சீல்லையும் நம்ம சைன் வாங்குவோம், ஸ்ட்ரிப் சீலையும் வாங்குவோம். யார் எந்த ஏஜென்ட்ஸ் அவைலபிளாக இருக்காங்களோ அவர்கிட்ட வாங்கிக்கலாம். ப்ரிசைடிங் ஆஃபீஸரும் சைன் பண்ணுறோம். அது ஆக்சுவலாக இருக்கக்கூடிய நடைமுறை. வேட்பாளர் முகவர்கள் எங்கு வாக்காளராக இருக்க வேண்டும், ஏஜென்ட்ஸ் வந்து கம்பல்சரி எந்த பூத்தில் அவர் ஏஜென்ட்ஸாக நியமிக்கப்படுகிறாரோ அந்த பூத்தில் அந்த ஓட்டர் லிஸ்ட்ல ஒரு பேர் இருக்கும். இல்லை என்றால் அவர் என்னவாக அனுமதிக்க கூடாது, ஏஜென்ட்டாக செயல்பட அனுமதிக்க கூடாது. அதே மாதிரி அவர் ஃபார்ம் 10 கொண்டு வருவார். அதில் ஏஜென்ட், அதாவது கேண்டிடேட் சிக்னேச்சர் இருக்கலாம், இல்லை அவங்க கூட பவர் ஏஜென்ட் கொடுத்துருக்கலாம். அந்த பவர் ஏஜென்ட் சிக்னேச்சர் மாதிரி நமக்கு ஆல்ரெடி வழங்கப்படும். அதை வெரிஃபை செய்த பின்பு ஃபார்ம் 10 வேட்பாளர்கள், அதாவது முகவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவருடைய ஐடென்டிட்டி கார்டை வழங்க வேண்டியது யாருடைய பணி, ப்ரிசைடிங் ஆஃபீஸரினுடைய ஒரு முக்கியமான பணி. ஸோ ஏஜென்ட்ஸ் சிறப்பாக அவர்களை கூப்பிட்டு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாலே தேர்தல் பணியை, அதாவது போலிங்கை, வாக்குப்பதிவினை சிறப்பாக கொண்டு செல்லலாம். வேட்பாளர் முகவர்களாக நியமிக்கப்பட்டவர்களை எவ்வாறு சரிபார்த்து கொள்வது, ஃபார்ம் 10 உள்ள கையெழுத்தும் முகவர்களாக வந்தனுடைய கையெழுத்தும் ஒன்றா இருக்கணும். நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருவாங்க, எந்த கேண்டிடேட் யார் பவர் ஏஜென்ட், இல்லை கேண்டிடேட் சிக்னேச்சர் என்ன, அதை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம். சிக்னேச்சர் என்ன செய்ய வேண்டும், மேட்சாக வேண்டும். ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாக்குச்சாவடியில் எந்த கருவியில் எந்த வித சீலும் போட தேவையில்லைன்னா பேலட் யூனிட். ஏன்னா அது ஆல்ரெடி சீல் ஆகி தான் இருக்கும். அதில் கேண்டிடேட்டுடைய சிம்பிள், எலெக்ஷனாக தேர்தல் ஆணையத்தில் வழங்கப்பட்டுள்ள சிம்பிள் தான் இருக்கும். அதில் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, எந்த வித சீலும் போட வேண்டியதில்லை. அது ஆல்ரெடி என்ன செய்யப்பட்டிருக்கும், சீல் செய்யப்பட்டிருக்கும். நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, சீல் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. மாதிரி வாக்குப்பதிவு முடிந்தபின் எந்தெந்த கருவிகளில் சீல் செய்யணும்னா விவிபேட்ல சீல் பண்ணுறோம், கண்ட்ரோல் யூனிட், இது 2லையுமே நம்ம என்ன பண்றோம், சீல் பண்றோம். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேலட் யூனிட்ல எந்த வித சீல் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. வாக்குப்பதிவின் போது உணவு இடைவேளை உண்டான நிச்சயமாக இல்லை. ப்ரிசைடிங் ஆஃபீஸர் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற நேரத்தில் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஏதோ டீ, ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டு தான் முழு நேர தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகிறோம். உணவு இடைவேளை என்ற ஒன்று இல்லை. தொடர்ந்து என்ன நடைபெறும், போலிங் என்பது நடைபெறும். ஓகே, உணவு இடைவெளி என்பது நிச்சயம் கிடையாது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், மாதிரி வாக்குப்பதிவு முடிந்தபின் விவிபேட்டில் எந்த பகுதியை சீல் செய்ய வேண்டும்னா பேலட் ஸ்லிப் கம்பார்ட்மெண்ட். அந்த பேலட் ஸ்லிப் விழுகுதா இல்லையா, அந்த கம்பார்ட்மெண்ட்டை எதை கொண்டு சீல் பண்றோம், அட்ரஸ் டேக். ஸோ 3 வகையான டேக், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெஷல் டேக்னு இருக்கு, அட்ரஸ் டேக்னு ஒன்று இருக்கு. ஸோ ஸ்பெஷல் டேக் எங்க வச்சு சீல் பண்ணுவோம்னா அந்த கிளியர் பட்டன்ல அதை சுத்தி நம்ம வைக்கக்கூடிய அந்த டேக்கு பேர் ஸ்பெஷல் டேக். கண்ட்ரோல் யூனிட்ல அவுட் சைடு வைக்கக்கூடியது வாட் இஸ் அட்ரஸ் டேக். இதை தாண்டி உள்ள என்ன வைப்போம், கிரீன் பேப்பர் சீல் வைப்போம், அதுல ப்ரிசைடிங் சைன் பண்ணுவார். ஓகே, அதை அடுத்த ஒரு வினாவில் நம்ம பார்க்கலாம் அதை பற்றிய டீடைல்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாதிரி வாக்குப்பதிவு முடிந்த பின் கண்ட்ரோல் யூனிட்டில் எத்தனை சீல்கள் செய்ய வேண்டும், 4ன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த கிரீன் பேப்பர் சீல், அந்த சீரியல் நம்பர் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ப்ரிசைடிங், அதுல ப்ரிசைடிங் கையெழுத்து போடுறாரு, அண்ட் ஏஜென்ட்ஸ் யார் இருக்காங்களோ முக்கியமான ஏஜென்ட்ஸ் கையெழுத்து சைன் பண்ண சொல்லலாம். அடுத்து 2வது வைக்கக்கூடிய சீல் அந்த வாட் வி சே ஸ்பெஷல் டேக் வைக்கிறோம். அந்த கிளியர் பட்டனை சுற்றி ப்ரிசைடிங் ஏஜென்ட்ஸ் கையெழுத்து போட்டு அந்த கிளியர் பட்டனை ரிசல்ட் பட்டனை சுற்றி ஸ்பெஷல் டேக் வைக்கிறோம். அது ரவுண்ட் சைஸில் இருக்கும். ஸ்பெஷல் டேக் என்ன சைஸில் இருக்கும், ரவுண்ட் சைஸ். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிப் சீல், ஏபிசிடின்னு இருக்கும் பார்த்தீங்களா, சுற்றி பண்ணுவோமா இல்லையா, அதுலேயும் ப்ரிசைடிங் அண்ட் வாட் வி சே ஏஜென்ட்ஸ் சைன் பண்ணுறாங்க. லாஸ்டா நம்ம அந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்கு வெளியில போடக்கூடிய அந்த சீல்ல என்னது அட்ரஸ் டேக் வச்சு சீல் பண்றோம். ஸோ 4 விஷயம், கிரீன் சீல், and then special tag,
ஸ்டிக் சீல் ஏபிசிடி இருக்கக்கூடியது அட்ரஸ் டேக். இது 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. 4க்குரிய சீரியல் நம்பரை தனி டைரியில் போட்டு குறித்து வைத்துக் கொள்வது மிகச்சிறந்தது. அதில் எதை பயன்படுத்துகிறோம், எந்த ஸ்பெஷல் டேக்கை பயன்படுத்துகிறோங்கிறத நம்ம கரெக்டாக டிக் அடிச்சு வச்சுக்கணும். வாக்குச்சாவடியில் வாக்காளரின் அடையாளத்தை உறுதி செய்யும் அலுவலர் யார்? போலிங் ஆஃபீஸர் ஒன்று தான். அவருடைய முக்கியமான பணி அவர் தானா, வாக்களிக்க வந்த நபர் வாக்காளர் பட்டியலில் உள்ளவரும் சரிதானா என்பதை உறுதி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பணி இவருடைய பணி. இவர் சரியாக செயல்படவில்லை என்றால், அடையாளத்தை சரிவர காணவில்லை என்றால் நிறைய பிரச்சனைகள் எழும். ஸோ மிக முக்கியமான பணி. போலிங் ஆபீசர் 1 யாருடைய அடையாளத்தை உறுதி செய்கிறார்? வாக்காளனுடைய அடையாளத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பணியை செய்கிறார். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி வாக்குப்பதிவு முடிந்தவுடன் கண்ட்ரோல் யூனிட்டில் செய்யப்படும் சீல்களை வரிசைப்படுத்தணும். ஏற்கனவே சொன்ன பார்த்தா கிரீன் பேப்பர் சீல் வைக்கிறோம், ஒரு சீல் உள்ள வைக்கிறோம், ஒரு 3 அல்லது 4 நமக்கு வழங்கப்படும். ரிசல்ட் செக்ஷன்ல எதை வைக்கிறோம்? அந்த 6ங்கிற பட்டன்ல ஸ்பெஷல் டேக் சர்க்கிளா இருக்கும் ரவுண்டா, அதை வைக்கிறோம். ஸ்டிப் சீல் ஏபிசிடி இருக்கிறத வைக்கிறோம். லாஸ்டா என்ன போடுறோம்? அட்ரஸ் டேக் போடுறோம். ஸோ 4 வகையான பணியை எதில் பண்றோம்? கண்ட்ரோல் யூனிட்ல நாம் செய்கிறோம். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 17A ரிஜிஸ்டரை யார் மெயின்டைன் பண்ணணும்? போலிங் ஆபீசர் 2 தான். ஓகே, 17Bங்கிறது டெண்டர் ஓட்டு வந்தா மட்டும்தான். அவர் ஒருத்தர் ஓட்ட இன்னொருத்தர் போட்டு போயிட்டாரு, அவர் உண்மையான வாக்காளர் என்று தெரிய வருகிற பட்சத்தில் அவரை நம்ம இவிஎம்ல வாக்களிக்க அனுமதிக்க முடியாது. அவருக்கு வழங்கக்கூடிய ஒரு பேப்பர் தான் டெண்டர் பேலட் பேப்பர். அதுக்கு 17B. மற்ற ஜென்ரலாக வரக்கூடிய வாக்காளர்களை இதில் ரிஜிஸ்டர் பண்றோம். 17A அந்த முக்கியமான பணியை செய்யக்கூடியவர் யார்? போலிங் ஆபீசர் 2 தான் அந்த பணியை செய்கிறார். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போலிங் ஆபீசர் 1 பொறுப்பு என்ன? ஏற்கனவே பார்த்தா தான் வாக்காளர் அடையாள இடத்தை வந்து கன்ஃபார்ம் பண்றாரு, வாக்காளருடைய வரிசை என்ன சொல்றாரு, உரத்த குரல், இவற்றை டேலி ஷீட்னு இருக்கும். ஆண் பெண் வாக்காளர்கள், இதுதான் டிரான்ஸ்ஜெண்டர் யார் இருந்தாங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் நம்ம கைவசம் வச்சுக்கணும். அதுக்கு நம்பர் போட்டு நமக்கு அந்த டேலி ஷீட்டு கொடுத்துருவாங்க. வரிசையை டிக் அடிச்சுட்டே வந்தால் எளிதாக ஒரு 2 hours பொறுக்க எத்தனை ஆண் பெண் வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அந்த வாக்குச்சாவடியில் இந்த தகவலை பிரிசைனிங் ஆஃபீஸர் சொல்றோம். பிரிசைனிங் ஆஃபீஸர் உரிய அலுவலர்களுக்கு அப்ளிகேஷன்ல டீடைல்ஸ் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ மார்க்கர் காப்பியில் வந்து ஆண் என்றால் நம்ம என்ன செய்யறோம்? அண்டர்லைன் பண்றோம். பெண் என்றால் சர்க்கிள் பண்றோம் சீரியல் நம்பரை. ஒருவேளை டிரான்ஸ்ஜெண்டரா இருந்தால் ஸ்டார்ட் பண்றோம். இதெல்லாம் சிவப்பு கலர்ல பண்ணா இன்னும் எளிதாக நம்ம என்ன செய்ய முடியும்? அடையாளம் கண்டுகொள்ள முடியும். ஸோ போலிங் ஆஃபீஸர் 1 இதின் சிறப்பான பணிகளை அனைத்தையுமே அவர் செய்கிறார். வாக்காளரை அடையாளப்படுத்துதல், அடையாளம் காணுதல் முக்கியமான பணி. போலிங் ஆபீசர் 2 வந்து வாக்காளர் 17 பேர் எழுதுறாரு ரிஜிஸ்டர். அதில் வந்து என்ன செய்யறாரு? அவர் என்ன ஐடி கொண்டு வராதோ ஐடி டீட்டெயில் எழுதுறாரு. எபிக்னா எபிக்னு போட்டு டீட்டெயில்ஸ் எழுதுறாரு. ஒருவேளை மற்ற ஆவணங்களை கொண்டு வந்தால் லாஸ்ட் 4 டிஜிட்டை எழுதி அவருடைய சீரியல் நம்பரையும் எழுதி ஓட்டர் லிஸ்ட் இருக்கக்கூடிய சீரியல் நம்பரையும் அவரிடம் என்ன செய்கிறார்? முறையாக கையொப்பம் அல்லது கைரேகையை பெறுகிறார். அதே நேரத்தில் ஓட்டர் ஸ்லிப்பும் இவர் தான் வழங்குகிறார். பூத் ஸ்லிப், ஓட்டர் ஸ்லிப் ரெண்டையும் குழப்பிட வேணாம். பூத் ஸ்லிப் வாக்காளர் கொண்டு வரக்கூடியது சீரியல் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அவருடைய சீரியல் நம்பர், வாக்காளருடைய சீரியல் நம்பரை கண்டுபிடிப்பதற்காக வாக்காளர் கொண்டு வரக்கூடிய ஸ்லிப் வாட் இஸ் ஏ பூத் ஸ்லிப். ஓட்டர் ஸ்லிப் P2 எழுதுவார். P2 அந்த ஆல்ரெடி அந்த சீரியல் நம்பர், வாக்காளரினுடைய சீரியல் நம்பர் ஓட்டர் லிஸ்ட்ல எதுன்னு மென்ஷன் பண்ணி சைன் போட்டு கொடுப்பார். அதுதான் என்னது? ஓட்டர் ஸ்லிப். ஓகே, ரெண்டுக்கும் ஒரு குழப்பம் என்பது நமக்கு இருக்கவே கூடாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட் பொறுப்பாளர் யார்? போலிங் ஆபீசர் 3. போலிங் ஆபீசர் 3னா டியூட்டி கம்மின்னு நினைக்கிறோம். ஆக்சுவலா உண்மையிலேயே அந்த போலிங் வந்து டேலி ஆகிறது யாருடைய கையில தான் இருக்கு? போய் P3 கையில தான் இருக்கு. ஏன்னா ஒரு நபருக்கு வந்து பேலட் கண்ட்ரோல் யூனிட்டை வாக்களிப்பதற்கு பட்டனை அழுத்திய பின்பு அவர் வாக்களிக்காமல் செல்வதை இவர் கவனிக்காமல் விட்டுட்டாருன்னா எது டேலி ஆகாது. 17Aயும் டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டு ரிஜிஸ்டர்ட் இன் கண்ட்ரோல் யூனிட்டும் டேலியே ஆகாது. ஸோ மிக கவனமாக இருக்க வேண்டும். அவர் கரெக்டாக பீப் சவுண்ட் அந்த கிரீன் லைட்டு ஆஃப் ஆனால் தான் வாக்கு ரிஜிஸ்டர் ஆகுதுன்னு அர்த்தம். தொடர்ந்து பீப்பிங் ஆகிட்டு இருக்கும். சில முதியவர்களுக்கு சரியாக அது வந்து அனுபவம் இல்லாததால் அவர்களுக்கு வந்து அவங்க போட்டு வாக்களித்து விட்டோம் என்று சென்று விடுவார்கள். ஸோ மிக கவனமாக இந்த தேர்தல் பணியை செய்ய வேண்டியது யார் தான்? P3 தான். இந்த டேலிங் வந்து ஓட்டு டேலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால போலிங் ஆஃபீஸர் 3 வந்தவுடனே என்ன பண்றாரு? வாக்காளர் வந்து மை வச்சிருக்கிறாருன்னா செக் பண்ணிட்டு தான் அவர் என்ன செய்யணும்? வாக்களிக்க நாம் அனுமதிக்க வேண்டும். ஏன்னா மை இல்லாம இன்டெலிபிள் இங்கு இல்லாம வந்துட்டாருன்னு வைங்க, அதுவும் வந்து சிக்கலாகி போகும். அதை செக் பண்ணிட்டு அந்த ஓட்டர் ஸ்லிப் P2 கொடுக்கக்கூடிய ஓட்டர் ஸ்லிப்பை வாங்கி வைத்து கொண்டு அதன் பின் பட்டனை அழுத்துறது மட்டும் இல்லை, அவர் ஓட்டு போட்டாராங்கிறத சில நேரங்களில் சில முதியவர்கள் தடுமாறலாம். அவர்களுக்கு இங்கே இருந்துக்கிட்டே அவர் இடத்துல இருந்து கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். எந்த காரணத்தை கொண்டும் அந்த பேலட் யூனிட் இருக்கிற செக்ஷனுக்குள்ள போகக்கூடாது. தூரத்தில் இருந்தே சில இது அமுக்குங்கம்மா, இந்த பட்டனை கரெக்டாக அமுக்குமா, சின்னத்துக்கு நேரம் இருக்கக்கூடிய பட்டனை அமுக்குமா என்ன செய்யலாம்? முறையாக தூரத்தில் இருந்து கொண்டே அறிவுரைகளை வழங்கலாம்.
ஓகே. ஸோ வாக்குப்பதிவின் போது பிரிசைடிங் ஆஃபீஸர் அவ்வப்போது எதை சரிபார்க்கணும்னா கண்ட்ரோல் யூனிட் உள்ள பட்டனை டோட்டல் பட்டன், ஓகே, டோட்டல் பட்டனை எத்தனை முறை வேண்டுமானாலும் அழுத்தி இதை செக் செய்து கொள்ளலாம், டோட்டலை செய்து கொள்ளலாம். பிரிசைடிங் ஆஃபீஸர் 17A எத்தனை ஓட்டு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, கண்ட்ரோல் யூனிட்ல டோட்டல் அமுக்குனா எத்தனை ஓட்டு வருது, இது ரெண்டும் டேலியாக தானே ஒரு 2 hours ஒரு வாட்டி 3 hours ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது மிகச் சிறந்தது. அப்போதான் P3 கரெக்டாக போயிட்டு இருக்கான்னு அர்த்தம். இல்லை என்றால் இதை உறுதி செய்வது மிக மிக ரொம்ப முக்கியமான விஷயம். அவ்வப்போது டோட்டல் பட்டனை அழுத்தி கண்ட்ரோல் யூனிட்ல என்ன செய்யணும், அந்த டோட்டல் ரிஜிஸ்டர் ஓட்டை செக் செய்து கொள்வது மிக முக்கியமான ஒரு பணி. ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வாக்காளர்களுக்கு அழியாமை வைக்கும் பொறுப்பு அலுவலர் யார்? போலிங் ஆஃபீஸர் 2 தான் இன்டெலிபிள் இங்கு வைக்கிறாரு, இடதுகை ஆள்காட்டி விரல்ல வைக்கிறாரு. ஓகே, இன்கேஸ் இந்த இன்ஃபார்ம்டு ஓட்டர் பிளைண்டுக்கு யாரும் ஓட்டு போட வர்றாங்கன்னா அவர்கிட்ட டிக்ளரேஷன் வாங்கிட்டு அவருக்கு மட்டும் வலதுகை ஆள்காட்டி விரல்ல வைக்கிறோம். அதே நேரத்தில் வந்து இந்த அழியாமையில சில சிக்கல் ஆகி போகுது. சில நேரங்கள்ல அந்த இங்கு பாட்டில் வந்து பெருசு சிறுசு 2 இருக்கும், இன்டெலிபிள் இங்கு பாட்டில் ரொம்ப சிறுசா இருக்கும், அந்த ஸ்டாம்ப் பேடு ஊற்றக்கூடிய இங்கு பெருசா இருக்கும். நம்ம சில பேர் என்ன நினைச்சாங்கன்னா பெரிய இது இத்தனை பேருக்கு இவ்வளவு பத்தாதுன்னு சொல்லிட்டு பெருசு தான் கொடுத்துருப்பான்னு நினைச்சு அதை சில நேரம் வச்சுறாங்க, அதை அழிச்சிட்டு போயிடுவாங்க இல்லையா வாக்காளர். அதனால ரொம்ப கவனம், சிறுசா இருக்கும், ஒருவோட வச்சு கூட பார்த்துக்கலாம், லைட்டா வச்சா நகத்துக்கு அடியில் அந்த ஆள்காட்டி விரலை வச்சா அழியாது. ஸோ இன்டெலிபிள் இங்கில் கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும். இத்தனை பேருக்கு எத்தனை இது மை பத்தாது பெருசாக தான் இருக்கணும்னு வச்சு இந்த ஸ்டாம்ப் பேடிங் வச்சு வைத்து விடக்கூடாது. அந்த மாதிரி சில நேரங்களில் சில விஷயங்கள் நடப்பதும் உண்டு. ஸோ வாக்காளர்களுக்கு அழியாமை வைக்கக்கூடிய பொறுப்பாளர் யார் தான்? போலிங் ஆஃபீஸர் 2. ஓகே, அவர் போலிங் ஆஃபீஸர் பல பணிகளை செய்கிறார். 17A எழுதுறாரு, ஓட்டர் ஸ்லிப் எழுதுறாரு, இன்டெலிபிள் இங்க வைக்கிறாரு, ஆண் பெண்ணை மெயின்டைன் பண்றாரு. ஓகே, எல்லாரும் இணைந்து பணியாற்றினால்தான் எது சிறப்பாக நடைபெறும், தேர்தல் பணி சிறப்பாக நடைபெறும். P2க்கு வேலை அதிகம், P1 வேலைக்கு அதிகம் என்பதை விட ஒரு இட் இஸ் ஏ டீம் ஒர்க் என்ற ஒரு எண்ணம் வந்து விட்டாலே தேர்தலை நம்ம என்ன செய்யலாம், எளிதாக நடத்தி முடித்து விடலாம். 3 பொறுப்பு அந்த ஓட்டர் ஸ்லிப்பை வாங்கி வைக்கிறாரு. யார் கொண்டு வர்றது? P2 எழுதி கொடுக்கறது. அவர் வரக்கூடிய பூத் ஸ்லிப்பை கொண்டு வாங்கி வச்சிட வேணாம். பூத் ஸ்லிப்ங்கிறது இந்த சீரியல் நம்பர் இருக்கும், அந்த ஓட்டர் லிஸ்ட்ல அவர் பேரை கண்டுபிடிக்கிறது தான். கையில் அழியாமை வச்சிருக்கிறாரா P2 செக் பண்ணணும். ஓகே, கண்ட்ரோல் யூனிட்ல உள்ள பேலட் பட்டனை அழுத்தணும். ஓகே, இந்த பேலட் பட்டனை அழுத்தினாதான் அவர் என்ன செய்ய முடியும், வாக்களிக்க முடியும். அந்த கண்ட்ரோல் யூனிட்ல ஒவ்வொரு முறையும் மிகச்சரியாக அழுத்த வேண்டும். அதே மாதிரி அந்த ஓட்டர் ஸ்லிப்பை 50 என்ன செய்யணும், கட்டி வைக்கணும். யார் கொடுக்கறது? P2 கொடுத்து விடுறதா கட்டி வைக்கிறாரு. வாக்காளர் ஓட்டிங் கம்பார்ட்மெண்ட் வந்து வெளியே செல்லும் போது பீப் சவுண்ட் வரும், லாங் பீப் சவுண்ட் வரும். அதை இவர் கண்டிப்பா மானிட்டர் பண்ணணும். அப்படி சவுண்டு வந்தா தான் அவர் ஓட்டு போட்டிருக்காருன்னு அர்த்தம். அவர் வாட்டுக்கு பிஸி லேம்பு வந்து என்ன அஞ்சிடும், பிஸி லேம்பு அணைந்து விடும். அந்த சிவப்பு விளக்கு அணைந்தால்தான் எது பதிவாகி விட்டது என்ற அர்த்தம், ஓட்டு பதிவாகி விட்டது என்ற அர்த்தம். அதை கண்காணிக்க வேண்டிய முக்கியமான பொறுப்பு போலிங் 3 தான். இதை கண்காணிக்காம விட்டுட்டாருன்னா கண்ட்ரோல் யூனிட்ல உள்ள டோட்டல் ஓட்டும் 17A உள்ள டோட்டல் யூனிட் ஓட்டும் என்ன செய்யாது, டேலியே ஆகாது. ஸோ அப்போது பிரிசைடிங் ஆஃபீஸரும் இதனை என்ன செய்து கொள்வார், செக் செய்து கொள்வார். ஓட்டர் ஸ்லிப்பை வாக்காளருக்கு வழங்கக்கூடிய அலுவலர் யாருன்னு கேட்டீங்கன்னா போலிங் ஆஃபீஸர் 2 தான். ஓகே, பூத் ஸ்லிப்பு அந்த வெளியில இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அங்கே இருக்க ஏஜென்ட்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, அதுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. அதுல எதுவும் சின்னம் இல்லாம தான் இப்பெல்லாம் கொடுக்குறாங்க. முன்னாடியெல்லாம் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் சின்னத்தோட கொடுப்பாங்க. இப்போ எல்லாம் அது வர்றதுல வெறுமனே அவருடைய சீரியல் நம்பர் மட்டும் தான் மென்ஷன் பண்ணி வருது. போலிங் ஆஃபீஸர் 3rd பேலட் பட்டனை அழுத்தியது எவ்வாறு உறுதி செய்து கொள்ளலாம்? ஓகே, பேலட் பட்டனை அழுத்தியவுடன் கண்ட்ரோல் யூனிட் என்ன எரிய ஆரம்பிக்கும், அந்த சிவப்பு லைட்டு பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அப்ப சிவப்பு விளக்கு எரிய ஆரம்பிச்சிருச்சுனாலே எதை அழுத்திட்டாருன்னு அர்த்தம். பேலட் பட்டனை யாரும் அழுத்திட்டா, P3 அழுத்திட்டாரு. ஓட்டை போட்டுட்டு அந்த சிவப்பு விளக்கு என்ன செய்து விடும், அணைந்து விடும். அந்த சிவப்பு விளக்கு எரிந்து கொண்டே இருந்தால் இன்னும் என்ன போடல, ஓட்டு போடலன்னு அர்த்தம். போட்ட பின்பு இது அணைந்து விடும். இந்த சிவப்பு விளக்கு என்பது அணைந்து விடும். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட்டில் உள்ள சிவப்பு விளக்கு பயன்பாடு என்ன? வாக்காளர் தனது வாக்கை அளித்தவுடன் கண்ட்ரோல் யூனிட்டில் உள்ள சிவப்பு விளக்கு அணைந்து விடும். அதை அவர் பார்த்துக்கிறாரு. போலிங் ஆபீசர் 3rd அடுத்த வாக்காளர் தனது வாக்கை செலுத்த பேலட் பட்டனை திருப்பி அழுத்தினால்தான் அடுத்த ஓட்டு போட முடியும், அடுத்த வாக்காளர். அதே மாதிரி அந்த விவி பேட்லாம் அந்த வாக்காளருக்கு சொல்லலாம், கரெக்டா விழுகுதா, நீங்க போடக்கூடிய கேண்டிடேட் விழுகுதான்னு பார்த்துக்கோங்கன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். ஓகே, ஸோ அதனால் இது ஒரு முக்கியமான பணி. சிவப்பு விளக்கு அணைந்தால்தான் என்ன பதிவாகி விட்டது என்று அர்த்தம், வாக்கு பதிவாகி விட்டது என்று அர்த்தம். வாக்குச்சாவடியில் 1000 வாக்காளர்களுக்கு மேல் இருந்தால் எத்தனை போலிங் ஆபீசர் 2 இருப்பார்கள்? 2A கொடுக்கலாம். 1000 வாக்குக்கு மேலே இருந்தால் போலிங் ஆபீசர் 2B என்பது, ஏன்னா பணி அதிகம் என்பதால். ஓகே,
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போலிங் ஆஃபீஸர் 2Aயின் பொறுப்பு என்ன? அழியா மை வைத்தல். P2 தான் வைக்கிறார். P2A கொடுக்காத பட்சத்தில் 1000 வாக்குக்கு கீழே இருக்குன்னா 1000 வாக்குக்கு மேலே இருந்தால் தான் P2A வரும். இல்லை என்றால் அந்த பணியை செய்யக்கூடியவர் P2 செய்கிறார். அழியா மை வைத்தல், இன்டெலிபிள் இங்க். ஸோ ஒரு 50 விஷயங்களை நாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இருப்பினும் தேர்தல் ஆணையம் வழங்கக்கூடிய வழிகாட்டி அந்த கைடு தான் இறுதியானது. பட் நம்மளுடைய ஒரு கலந்தாலோசனை எவ்வாறு எளிமையாக பணிகளை செய்யலாம் என்பதற்காக நான் பதிவிட்டுள்ள ஒரு காணொளி. தங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் பதிவு செய்யலாம். தேங்க்யூ. இன்னொரு காணொலியில் மீண்டும் சந்திக்கலாம் மற்ற வினாக்களோடு. தேங்க்யூ.